ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாய் வித் டேஸ்ட்டில் நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 கிலோவுக்கான அளவு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 கிலோ தான் செய்ய போகிறீங்கன்னா இதில் அப்படியே நீங்கள் பாதியாக எடுத்துக்கலாம். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 800 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 200 கிராம் நெய், 100 கிராம் தேங்காய் எண்ணெய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 200 கிராம் நெய்யை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அது கூட 100 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறோம். அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அதில் கூடவே 400 கிராம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 1 கிலோ அரிசி போடுறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் 2 கிலோன்னா 1க்கு 2. இப்போ 1 டம்ளர் நம்ம அரிசி போடுறோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி அளவு தான் முக்கியம். கொஞ்சம் கூட போயிட்டுனாலும் சாதம் குழஞ்சி போயிடும். இப்போ 2 கிலோ அரிசியை 24 கேரட் அரிசியை நான் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணிக்கு நல்லா கொதிஞ்சு வந்துட்டு இந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டு அதை நம்ம அப்படியே தம் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அருமையான பாய் வீட்டு நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் வீட் டேஸ்ட்டில் தாளிச்சா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.